நண்பர்களே, பொதுவாக நாம் இந்த கூட்டத்திற்கு நற்றுணை கலந்துரையாடல் அப்படின்னு தான் பேர் வைப்போம். இதனுடைய முக்கியமான நோக்கம் எழுத்தாளர் தன் ஏற்புரையை முடித்த பிறகு ஒரு கலந்துரையாடல் ஒன்று வைத்து அந்த கலந்துரையாடலில் அவரோடு உரையாடுவது என்பது நிகழும் என்பது மரபு. ஆனால் பொதுவாக 8:30 மணி ஆகிடும். அதனால் ஏற்புரையோடு நிறுத்திட்டு ஒரு கேள்வி 2 கேள்வியோடு நிறுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கே நாங்கள் வந்துடுவோம். இன்று இந்த புனைவு அரங்கில் பேச வேண்டியவர் ஜாதீபா அவர்கள். ஜாதீபா இந்த அமர்வை நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒத்தி வைத்த போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்றைக்கு சொன்னாலும் வந்துடுறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி மிகவும் அனுசரணையோடும் மிகவும் அபிமானத்தோடும் இந்த நிகழ்வுக்கு வர ஆவலோடு இருந்தவர். எதிர்பாராத பணிச்சூழல் காரணமாக இன்று அவரால் நேரத்திற்கு வர இயலவில்லை. இப்போதுமே மெசேஜ் அனுப்பியிருக்காரு, கிளம்பிட்டேங்க, வந்துகிட்டே இருக்கேன், 5:15 வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடைப்பட்ட நேரத்தை இந்த ஏற்புரை அன்று கலந்துரையாடல் கிருணூர் ஜாகிராஜா என்று இருப்பதில் 2ஆக பிரித்து அவருடனான ஒரு கலந்துரையாடலில் இப்போது வைத்துக்கொண்டு இதை நாம் ஜாதீபா அவர்களுடைய உரைக்கு ஏதுவாகவும் அவருக்கும் வந்து அவர் சற்று அமைதி அடைவதற்கான சில நேரத்தையும் நாம் அதன் மூலம் ஒதுக்க முடியும். ஆகவே எழுத்தாளர் ஜாகிராஜா அவர்கள் கலந்துரையாடலுக்காக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவரோடு இன்று நிகழ்ந்த இந்த உரையின் ஊடலாக கேட்கவிருக்கும் கேள்விகளோ அல்லது ஏற்கனவே வாசித்திருந்த புத்தகங்களின் வாயிலாக கேட்க விரும்பும் கேள்விகளோ எது இருந்தாலும் நேரடியாக கேட்கலாம். இல்லை, கேள்வி அங்கேருந்து கேட்கலாம், நீங்கள் பதில் எங்கேருந்து சொல்லிக்கலாம். முதல் கேள்வி இப்பொழுது சுரேஷ் பிரதீப்போட உரையை தொடர்ந்து தான். பொதுவாக சொல்லப்படுகின்ற இந்த நீங்கள் அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையை எழுதுபவர், 2ஆவதாக அந்த பின்னவினைத்துவ பாணியை கொள்பவர், இந்த வேறுபாடுகளை நீங்கள் எவ்வாறாக உங்களுடைய படைப்புகளில் ஒரு பிரஜ்ஞபூர்வமாக வைப்பீர்களா அல்லது அது இயல்பாக வரக்கூடியதா? இந்த ஒரு கேள்வியில் எழுத தொடங்கின புதுசில் வந்துங்க இன்னும் பெருசாக இசங்களை பற்றிய எந்த புரிதலும் எனக்கு இல்லாமல் இருந்தது. பிரகாஷுடைய ஸ்கூலுக்கு போய் அவருக்கு கீழே கொஞ்சம் நவீன இலக்கியம்லாம் கற்றுக்கிட்டதுக்கு பிறகு அவர் காட்டின படைப்புகள், அவர் காட்டின உலகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாதையை மாற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். தொடக்க காலத்தில் நான் எழுதிட்டு இருந்த கதைகள் வந்து யதார்த்த பாணி கதைகள் தான். அதில் வந்து நான் இன்னும் பார்த்த மனிதர்கள், மனசை தச்ச சில விஷயங்கள், இதைத்தான் வந்து நான் எழுதியிருப்பேன். இப்போ இந்த பிரகாஷுடைய தொடர்பும் தொடர்ச்சியான சிற்றிலக்கிய ஏடுகளுடைய இதழ்களுடைய இதுவும் அப்புறம் என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றமும் அப்புறம் தொடர்ச்சியான என்னுடைய வாசிப்பும் வந்துங்க இது எனக்குள்ளே ஏற்படுத்தின இது வந்து அந்த படைப்புகளுடைய இன்னொரு ஒரு பரிமாணத்தை டச் பண்ண வச்சது. குறிப்பாக வந்து மீன்காரத்தெரு, கருத்தலப்பை, துருக்கி தொப்பி, மீன் குகை வாசிகள் இது எல்லாமே வந்து ஒரு நேர்கோட்டு பாணியிலையும் கொஞ்சம் கலைஞ்சும் அப்படி இருக்குங்க. இது குறிப்பாக வடக்கிய மரியாளிமா கொஞ்சம் நான் வந்து என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாற்றம், அப்புறம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட சில இது, அப்புறம் ஒரே மாதிரி எழுதிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுக்குள்ளே, நீ கொஞ்சம் வந்து நம்ம பாணியை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இது ஏற்பட்ட விளைவு. இதுனால வந்து அந்த மாதிரி எழுதினேன். அது ரொம்ப நல்லாவே அலசினாங்க. இங்கே பேசின எல்லாருமே மிகச்சிறப்பாக அலசினாங்க. 2 விதமான ஒரு கூறுகள் நம்ம படைப்பில் இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் அந்த 3 நாவலுக்கு பிறகு ஞாயிறு கடை உண்டு, அப்புறம் வந்து சாமானியரை பற்றிய குறிப்புகள், இப்போ கடைசியாக எழுதின இத்தா, இந்த 3 நாவலும் அது ஒரு இது போக்கில், பழைய போக்கில் இருக்கும். இப்போ எழுதிட்டு இருக்கிற நாவல் நெல்லி அப்படிங்கிற ஒரு நாவல், அது வந்து ஒரு பெண் எழுத்தாளரை பற்றியது. கிட்டத்தட்ட அது வந்து வடக்கிய மரியாளிமா மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது இப்போ என்னால் பதில் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வேறு கூடு விட்டு கூடு பாயிற ஒரு இன்னும் என்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நம்மளை புதுச்சிக்கிட்டே இருக்கணும். புதுசாக வர்ற எழுத்தாளர்களை பார்க்கணும். இப்போ சுரேஷ் பிரதீப் மாதிரி, சுனில் கிருஷ்ணன் மாதிரி, இப்போ காளி பிரசாத் மாதிரி வரக்கூடிய புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிற எழுத்தாளர்கள், இப்போ காத்திரமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், அதேபோல் ஸ்ரீராம் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட நான் எழுத தொடங்கின காலகட்டத்தில் ஸ்ரீராம் எழுத தொடங்கினார்.
அவர் மாதிரி படைப்பாளிகள் தொடர்ச்சியாக இப்படி எல்லாரையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையும் எனக்குள்ளே ஏற்படுற சில விஷயங்கள் எல்லாமே இந்த மாற்றங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் கேள்விக்கு நான் இது சரியான பதிலா அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கேள்விகளை தொடருங்க. அந்த தொகை நூல்கள் பற்றி ஆர்வம், தொகை நூல்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம், ஏன்னா அது கொஞ்சம் சல்லையான வேலை, நிறைய பேர்ட்ட கதைகளை வாங்கி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அந்த ஆர்வம் எப்படி வந்தது? அடுத்த இந்த இந்த நூல்கள் இல்லாமல் அடுத்து இன்னும் தொகை நூல்கள் எதுவும் கொண்டு வர்றது மாறுபட்ட ஒரு கேள்விதான். இந்த காப்பிகளின் கதைகள் மாதிரியான ஒரு கான்செப்டை நான் எழுத தொடங்கின புதுசுலேருந்தே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அப்போ தான் எழுத தொடங்கியிருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு தொகை நூல் பண்ணுறேன் அப்படின்னா எந்த பதிப்பகமும் போட தயங்க வரும். ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு பிறகு பிரபஞ்சன்ட்ட சும்மா சாதாரணமாக உரையாடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது சார், இதை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அருமையான யோசனை, இதை உடனே செஞ்சிரு, மற்றவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீ செஞ்சிரு அப்படின்னு. இல்லை, இது நான் தான் யோசிச்சிருக்கிறேன், இது கதைகள்லாம் எப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது ஒவ்வொரு கதைகளாக காப்பீடுகளுக்கு கதைகளுக்காக செலக்ட் பண்ணி அது ஒரு பெரிய தேடல் நடந்தது. ஏன்னா வந்து சில கதைகளில் வந்து இஸ்லாமிய வாழ்க்கை முறை வந்து ஒரு சித்தரிக்கப்படலை. குறிப்பாக வந்து ஆமாதவன் சாருடைய 8ஆம் நாள் கதையெல்லாம் கூட அந்த சாலப்பட்டானுங்கிற ஒரு கேரக்டர் இருக்குமே தவிர வேற ஒன்று அந்த இலக்கிய இது இஸ்லாமிய வாழ்க்கை சித்தரிப்புகள், பண்பாட்டு சித்தரிப்புகள்லாம் இருக்க அந்த மாதிரி கதைகள் அது வந்து நாஞ்சில் சொன்னதுனால அந்த கதையை வந்து நம்ம சேர்த்தோம். ஆனால் அது இன்னொரு வகையில் அது ஒரு அருமையான கதை, மாதவன் சார் எழுதுனதுலேயே ரொம்ப சிறப்பான கதை. அதே போல் வாழ்க்கை இந்த இஸ்லாமிய பண்பாட்டு விஷயங்கள், வாழ்க்கை பதிவுகள் இருக்குதா அப்படின்னு தேடி பிடிச்சதுல ஒரு 3-4 இதுதான் நல்ல கதைகளாக பட்டுச்சு. அதில் ரொம்ப அபூர்வமாக விட்டல்ராவ் எழுதின பேராசிரியர் தக்கி நாடு அப்படிங்கிற ஒரு கதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதில் வந்து தமிழ் முஸ்லீம்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம்கள், உருது மொழி தாய்மொழியாக கொண்ட முஸ்லீம்கள், இவங்க 2 பேருக்கு இருக்கிற நான் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது என்னுடைய நாவல்கள், என்னுடைய சிறுகதைகள், அந்த விஷயத்தை அவர் பேசியிருந்தார். ஏன்னா இப்படி ஒரு கதையை நம்ம வந்து பார்க்க இன்னும் இது நாள் வரைக்கும் படிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு அந்த கதையை வந்து சேர்த்தேன். அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் ஜேவுடைய கதைகளை தேடும்போது அப்போ நான் அந்த தொகுப்பை துவக்கும் போது ஜே அந்த மாதிரி ஒரு கதைகள் எழுதவே இல்லை. ஜெயகாந்தனே எழுதியிருக்கல. ஜெயகாந்தன் அதுக்கு வந்து நான் வந்து அந்த சமூகத்தோட பழகலை, அதனால நான் எழுதலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. விஜயமும் எழுதலை. இதுக்கு பிறகு நான் அந்த முன்னுரையில் வந்து நான் வந்து குறிப்பிட்டேன், இந்த மாதிரி ஜெயமோகன் கதையும் இல்லை, ஜெயகாந்தன் கதையும் இல்லை தொகுப்பில், அது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருக்குது அப்படின்னு நான் குறிப்பிட்டேன். இஸ்லாமகிருஷ்ணன் அசத்தினான்னு ஒரு கதை எழுதியிருந்தாரு. நாஞ்சில் நாடன் வந்து இதுக்காகவே அந்த கதையை வந்து இதுக்காகவே, இந்த தொகுப்புக்காகவே எழுதி கொடுத்தாரு. இப்படி அப்புறம் இந்த தொகுப்பு வந்து ஓரளவு தமிழ் அறிவுச்சூழல்ல வந்து விவாதிக்கப்பட்டது. இப்போ சலபதி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இது ஒரு முக்கியமான ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. பெரிய ஒரு இது வரலைனாலும் அறிவுலகம் சார்ந்த ஒரு கொஞ்சம் பேர் வந்து அந்த தொகுப்பை வந்து வரவேற்றாங்க. இதுக்கு பிறகு வந்து இன்னும் வேற மாதிரி வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணது தான் காதல் கதைகள். தமிழ்ல வந்து காதல் கதைகளே எழுதப்படலை. இல்லை, நவீன எழுத்தாளர்கள் வந்து தமிழ்ல இல்லை, நவீன எழுத்தாளர்கள் வந்து காதல் கதைகளே எழுதலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கிங். அது ஜெயம் சொல்லியிருப்பார் ஒரு இதில், காதல் கதைகள் இல்லை, நவீன எழுத்தாளர்கள் எழுத மாட்டாங்களே. அப்புறம் அவருடைய கதைகள் இருந்தே ஒரு காதல் கதையை நான் வந்து கிளிக்காலம்னு ஒரு கதையை வந்து நான் எடுத்து இதை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப அவர் வந்து எது கேட்டாலும் அவர் வந்து உடனே சம்மதிச்சுவாரு, வச்சுக்கோங்க அப்படின்றவாரு. அந்த மாதிரி கதைகளாக தொகுத்து அந்த காதல் கதைகள் துவக்கிறது ஒரு இன்னொரு விதத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்படி அந்த தொகுப்பு உருவானது. அப்புறம் பால்ய காலம்னு கூட ஒரு தொகுப்பு செஞ்சேன். முதலாமசாமி கதையிலிருந்து எல்லாம் ஒவ்வொன்றா அவங்க பால்ய காலத்தை பற்றி எழுதியிருக்கிற அந்த கதைகளை தொகுத்தேன். அது இந்த கதைகளெல்லாம் தொகுத்த காலகட்டத்தில் வந்து என்னுடைய துணைவி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ராஜி
அவங்க நான் தேட தேட அவங்களும் தேடுவாங்க. இந்த கதை வச்சுக்கலாம், அந்த கதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி நிறையா இது பண்ணோம். அந்த தொகுப்புகளுக்கெல்லாம் நல்ல வரவேற்பும் கிடைச்சது அந்த காலகட்டத்தில். இது ஒரு நல்ல முயற்சி. ஆனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம். ஏன்னா இது உங்களுக்கு வந்து சுரேஷ் பிரதீப்புக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இது உங்களுக்கு படைப்புகளுக்கான காலம் இது. நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம்லாம் அல்லது வந்து ஒரு 5-6 வருஷம்லாம் நீங்கள் எழுதிட்டு இன்னி ஒரு 10 நாவல்லாம் நீங்கள் எழுதிட்டு அந்த தொகுப்பு முயற்சிகளுக்குள்ளே இறங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்னுடைய எளிய ஆலோசனை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கேளுங்க ஜெயவர். அவர் மையத்தில் இல்லைனாலும் அவர் ஒரு மையமாக இருந்தார். அது உண்மை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா தஞ்சாவூருங்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நகரத்தில் இருந்துக்கிட்டு அவர் செய்த சாதனைகளை இதுவரைக்கும் யாரும் செய்யலை. நீங்கள் உலகத்திலேயே இலக்கியவாதிகள் வந்து உரையாடவும் சாப்பிடவும் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு தாம்பூலம் தரிச்சிட்டு இலக்கியம் பேசவுக்கும் ஒரு யுவர் மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டலை நடத்தினவர் அவர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு 10-15 இதழ்கள் நடத்தியிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து தஞ்சாவூரை வந்து மராட்டிய வாழ்க்கையை எழுதுனதில் அவருக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது. அவர் தன்னைத்தானே வந்து ப்ரமோட் பண்ணிக்க மாட்டார். இன்றைய எழுத்தாளர்கள் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. நான் அதை செய்கிறதில்ல. அந்த மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா அதுக்கான காலமாக இருக்குது. இப்போ வேறு வழியே இல்லை. ஏன்னா எவனும் ஒரு மதிப்புரை கூட எழுதுறதில்லை. புக்கை அனுப்பினோம்னா 2 பிரதி கேட்குறானுங்க. அனுப்பினோம்னா வரப்பெற்றோம்ல போடுறதே பெரிய அபூர்வமான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ அவர் வந்து ஒவ்வொன்றுக்கும் வெங்கட் சாமிநாதனுக்கு வந்து வேசா ஏன்னு ஒரு இதழ் தனியாகவே அவர் மட்டும் தனி ஒருவரின் எழுத்தாயுதம் அப்படிங்கிற பிரகடனத்தோட வெங்கட் சாமிநாதன் மட்டுமே அந்த இதழில் எழுதினார். அப்படி ஒரு இதழை அவர் நடத்தினார். இப்படி ஆச்சரியப்படத்தக்க பல விஷயங்களை அவர் வந்து எழுதியிருக்கார். அதனால வந்து மையத்தில் இருக்கிற எழுத்தாளராக அவர் இல்லையே தவிர அவர் மிகப்பெரிய மையமாக தஞ்சாவூரிலிருந்து செயல்பட்டவர். அப்புறம் அவற்றிருந்து நான் பெற்றது வந்து நிறைய, கொஞ்சம் தான் செலவு பண்ணியிருக்கிறேன் பெற்றதில். இன்னும் நிறைய செலவு பண்ணணுன்னு ஆசை இருக்குது. அதற்கு வந்து காலம் வழி விடணும். சரி, இது ஜெயவேரோட கேள்வியோட தொடர்ச்சியாக கேட்குறேன். இப்போ முன்னாடி வந்து நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கும்போது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்தாலுமே சரி, இல்லை அவர் ஏதாவது புத்தகத்தை கொடுத்து நீ படிச்சுட்டு வா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இப்போ வந்து பிரகாஷ் இல்லை. அவரோட வெறுமையை வந்து இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவர் இல்லாதது. பிரகாஷ் இல்லாதது ஒரு வெறுமையாக தான் இருக்குது, ஒரு வெற்றிடமாகவும் இருக்குது. அவரளவுக்கு நான் வந்து மேதை இல்லை. ஆனால் அவர் விட்டுட்டு போன இடத்துல இருந்துக்கிட்டு நான் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அவர் நினைவால் ஒரு விருது கொடுக்கறது, ஒரு வாமுக்கு கொடுத்தோம். அவன் ஒரு கவனிக்கப்படாத ஒரு எழுத்தாளனா, நீண்ட காலமாக எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளனாக இருந்தால் அவனுக்கு கொடுத்தோம். அப்புறம் அதுக்கடுத்து சுரேஷ் பிரதீப், இன்றைய காலகட்டத்தினுடைய எழுத்தாளர்களுடைய பிரதிநிதியாக நான் சுரேஷ் பிரதீப்பை நினைக்கிறேன். மிகச்சிறப்பான எதிர்காலம் உள்ள ஒரு எழுத்தாளராக சுரேஷ் பிரதீப்பை நினைக்கிறேன். அவருக்கு கொடுத்தோம். இனி அடுத்தடுத்து வந்து நம்ம அதை தொடர்ச்சியாக செய்வோம். அதுபோல் ஒரு சிற்றிதழ் நடத்தணுங்கிற ஒரு கனவு இருந்தது. அதுக்காகவே வந்து ஒரு கையெழுத்து இதழ் விசித்திரன்னு சொல்லி ஒரு கையெழுத்து இதழ் நடத்தினேன். அப்புறம் இப்போல்லாம் கையெழுத்து இதழ் எழுதுகிற அளவுக்கான ஒரு இது கொஞ்சம் குறைஞ்சிருச்சதுனால இப்போ நிறைய இணையதழ்கள் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இதழ் நடத்த முடியல. அது ஒரு நிறைவேறாத ஒரு கனவாக எனக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் பிரகாசை வந்து நம்ம வந்து சிலை நிறுவனங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது தவறுன்னு நான் வந்து நினைக்கிறேன். யாரோ ஒரு எத்தனையோ பேர்கள் இளைப்பாறின ஒரு ஆலமரம் அது. என்ன மாதிரி இன்னும் 2 பேர் உருவாகி அல்லது வந்து ஏற்கனவே உருவானவங்களும் இருக்கலாம். தொடர்ச்சியாக எழுதிட்டு
காத்திரமான பங்களிப்புகளை தமிழ் சூழலில் நிகழ்த்திக்கிட்டு இருந்தால் அதுவே அவருக்கு செய்கிற பெரிய நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு யதார்த்தவாத சார்ந்த ஒரு எழுத்தாளர். அவர் வந்து தஞ்சை பிரகாஷை ஆல்மோஸ்ட் நிராகரிக்கிறார். ஆனால் டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டிங் எழுதுகிற ஏங்க அவர் யாரை தாங்க நிராகரிக்கல? நீங்க இலக்கிய முன்னோடிகள் படிச்சிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, கேளுங்க. டிரான்ஸ்கிரசிவ் ரைட்டர்னா இப்போ சாருவோ இல்ல லட்சுமி சரவணகுமாரா தஞ்சை பிரகாஷை விதந்தோதி கொண்டு தான் இருக்கிறான் இப்போ. ஆனா உங்களுடைய இது வந்து அவரோட கூட இருந்த ஒரு அவருடைய ஆளுமை சார்ந்த ஒன்றா இருக்கு. அவருடைய எழுத்துலகம் சார்ந்து நீங்க அவரை எப்படி மதிப்பிடுவீங்க? எனக்கு என்னன்னா, நான் விதந்தோதறதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாயிட்டார். அவர் எழுத வேண்டிய காலகட்டத்தில் அவர் எழுதவே இல்லை. அவருடைய ஆயுள் வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது தான் அவருடைய பெரும்பாலான நாவல்கள். அதனாலேயே வந்து அவை வந்து ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் பலவீனமான பிரதிகள் மாதிரி தோணும். பட் அவர் சொல்ல நினைச்சது வேற வேற விஷயங்கள். சொல்லும்போது வந்து சொல்லுறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அவருடைய நாவல்கள் கொஞ்சம் பலவீனமாக தோற்றமளிக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அவருடைய சிறுகதைகளில் ஒரு 10 கதைகளையாவது நான் உலகத்தரமான கதைகள் என்று சொல்லுவேன். அது என்னென்ன கதைகள்னு என்னால் சொல்ல முடியும். நண்பர்களும் வந்து பேசினாங்க. ஆக அவருடைய சிறுகதைகள், அவருடைய கட்டுரைகள் ரெண்டுமே வந்து உயர்தரத்தில் வைக்க தகுந்தவை. நாவல்களுடைய பலவீனத்துக்கு காரணம் அவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டது. இவருடைய சொல்லுக்கு இவருடைய வேகத்துக்கும் எழுதுறவங்களுடைய பலவீனம்னு இருக்குல்ல, அவங்க வந்து பிரகாசை உள்வாங்கிக்கிட்டு எழுதணும் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். அதை செஞ்சவங்க வந்து செய்திருக்கலாம். அல்லது வந்து பிரகாஷே வந்து தன்னுடைய உடல் சுகவீனத்தில் கொஞ்சம் அந்த பிரதியை வந்து நாவல் பிரதியை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்கலாம். ஆக அவருடைய நாவல்களை விடவும் அவருடைய சிறுகதைகள் 10 கதைகள் மேபல் மாதிரி கதைகள்லாம் வந்து படிக்கப்படணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஏன் இப்போ சம்பத்துடைய உதிர்ந்த நட்சத்திரங்கிற கதையை நான் சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, திரும்ப திரும்ப அவங்க சம்பத்துன்னா அந்த ஒரு சின்ன நாவலை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஓயாமல். அப்புறம் சாமியார் ஜூவுக்கு போகிறார், அந்த ஒரு கதையை எல்லா தொகுப்புலையும் சேர்த்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த உதிர்ந்த நட்சத்திரம் மாதிரி நல்ல நட்சத்திரங்கள் வந்து கிடைக்கும். இப்படி தான் வந்து பிரகாஷ் என்கின்ற படைப்பாளி குறித்து என்னுடைய மதிப்பீடு இது சொல்லிட்டேன். அவர் ஒரு பெரிய செயல்பாட்டாளருங்க. நிறைய கனவு காண்பார். கனவு கண்டு அதாவது அவருடைய மந்திரமே வந்து என்னன்னா, கனவு காண்பதன் வாழ்க்கை, கனவு காண்பது என் வாழ்க்கை, வாழ்வதன்று அப்படின்னு தான் அவருடைய தாரக மந்திரமே. அப்படித்தான் இருந்தார், அப்படித்தான் வாழ்ந்தார். நன்றி. சுரேஷ் பிரதீப்போட ஸ்பீச்ல இருந்து ஒரு கேள்வி. சுரேஷ் பிரதீப்போட விரிவான உரையிலிருந்து எழுந்த கேள்வி இது. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மதிப்பீடுகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு அவர்ஷன் வந்து ஒரு மதிப்பீடுகளற்ற சமூகம் வந்து இருக்க முடியுமா அப்படிங்கிறது நோக்கி உங்களை தள்ளுதா, இல்லை ஆக்சுவலாக வந்து மதிப்பீடுகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறது? ஜெயமோகன் ஒரு விஷயம் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். அதை நானுமே அதை திரும்ப திரும்ப மனசில் இருத்திக்கிட்டே இருப்பேன். என்னன்னா, ஒரு எழுத்தாளன் நம்மை சீண்டுகிற இடம்தான் முக்கியமானது, அவன் நம்மோடு உடன்படுகின்ற இடம் அல்ல அப்படின்னு சொல்லுவார். இந்த விஷயந்தான் வந்து நம்ம மகிழ்ச்சியையும் கொண்டாட்டங்களையும் வந்து இப்போ நிலப்பிரபுத்துவ காலத்தில் இருந்த அந்த தஞ்சாவூரை எழுதும்போது அவங்க வந்து தேவதாசிகளோட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஊராக தேவதாசிகளை தேடி போன வாழ்க்கை, அப்படி ஜம்முன்னு நல்லா தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரி தாம்பூலம் தரிச்சிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை, அதை வந்து நம்ம எழுதினோம்னா அதில் என்ன பெரிய ஒரு இது கிடைக்குது? நீங்கள்
இலக்கியம் என்பதே துக்கங்களை பகிர்ந்து கொள்வது தான். ஒரு எழுத்தாளன் தான் அடைந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும். அந்த துக்கங்களை பகிர்ந்து கொள்ளும்போது மையத்தை சிதறடிப்பது, மையத்தை நோக்கி கேள்வி கேட்பது, பீடங்களை தகர்ப்பது, இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கும். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ மீன்குகை வாசிகளில் அது முடிகிற இடம் அந்த வள்ளிபீவி தர்கா இடிக்கப்படுறதோட அது முடியுது. அது ஒரு வகையில் ஒரு சமகாலத்தன்மை கொண்ட ஒரு படைப்பு அந்த காலத்துக்கு. இப்போ அதன் பிறகு ஒரு 15 ஆண்டுகள் கடந்துட்டு, ஸோ அதோடைய தொடர்ச்சியாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை அந்த அந்த வாழ்க்கையோட தொடர்ச்சியை எழுதுகிற ஒரு யோசனை இருக்கிறதா? மீன்காரத்திரு வந்து என்னுடைய முதல் நாவல். கொஞ்சம் அவசரமாகவும் அதை எழுதினேன். அது வந்து ஒரு 100-112 பக்கம்தான் அந்த நாவல். அதை எழுதினதுக்கு பிறகு அது வந்து ஜெயமோகன் சாருக்கு அந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட அப்போ அலைபேசி வந்த புதுசு. ஒரு 40 நிமிடம் அந்த 100 பக்க நாவலை பற்றி என்கிட்ட பேசினார், ஃபோன் உரையாடல். அப்புறம் வந்து அவருடைய பிளாகில் எழுதவும் செஞ்சார். அவர் தான் என்னை சந்திக்கும் போதெல்லாம் வந்து அதை தொடர்ச்சியாக எழுதுங்க, இன்னும் எழுதுங்க அப்படின்னு சொன்னவர். அவர் சொன்ன அந்த ஒரு காரணத்தை அதில் உந்துதல் பெற்றே மீன்குகை வாசிகள் எழுதினேன். மீன்குகை வாசிகள் எழுதிக்கிட்டே வரும்போது பல கேரக்டர்களை உள்ளே வச்சு திணிச்சு அப்படி அவங்கள சொல்லி அப்புறம் அந்த கதையோட்டத்தோடு நகரும்போது ஒரு இடத்துல வந்து நாவலை முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அது அடுத்து எழுதலாம், இதை தொடர்ச்சியாக எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த முடிவை வச்சேன். அது வந்து இன்னும் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கமாதான், அது முற்றுப்புள்ளி அல்ல, கமாதான் அது. ஆனால் இப்போ வந்து நான் எழுதின மீன்காரத்தெரு இப்போ இல்லை. நான் எழுதின மீன்காரத்தெரு 1970 to 80களில். அது கலகலப்பாக ரொம்ப கேளிக்கையான அந்த மனிதர்களை நான் வந்து எழுதின காலகட்டம்லாம் இப்போ வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ அந்த தெரு வந்து நவீனமாகிடுச்சு. அந்த சின்ன சின்ன வீடுகள், நாளி ஓடுகள் வேய்ந்த அந்த வீடுகள்லாம் வந்து இப்போ வந்து மாளிகைகள் ஆயிடுச்சு. அந்த மனிதர்கள் வந்து இப்போ வந்து மீன்பிடி தொழிலை விட்டுட்டு சமையல் கலைஞர்களாக மாறிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ சிங்கப்பூர், மலேசியா வரைக்கும் போய் சமையல் செய்யக்கூடிய ஆட்களாக வந்து அவங்க மாறிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு பொருளாதார நிர்பந்தங்கள் அகன்றுருச்சு அவங்களுக்கு. ஆனாலும் இன்று வரை அவங்க மீன்காரங்க தான். அவங்களுக்கான சமூக அந்தஸ்து கிடைக்கவே இல்லை இது வரைக்கும். நான் எழுதுறது, இனிமேல் எழுதுறது நவீனமயமான மீன்கார தெருவை நான் எழுதணும். ஆனாலும் அவர்கள் மீன்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நான் எழுதித்தான் தீரணும். ஏன்னா அவங்க இன்னியும் வந்து அவங்க அப்படித்தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதுதான் வந்து சமூகத்தினுடைய அவலம் அப்படிங்கிறது.